வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். பாஜக, காங்கிரஸ், அதிமுக என மும்முனை போட்டி. புதுச்சேரி வந்தார் புதிய கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன். முதல்வர், அமைச்சர்கள் நேரில் சென்று வரவேற்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்ப்பு. செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியின் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி உள்ளது. இந்த பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. தேர்தலுக்கு குறைந்த நாளே இருந்த போதிலும் அரசியல் கட்சியினர் தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் அறிவிப்பதிலும் காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் முதலாவதாக புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி அறிவித்தது. அக்கட்சியின் சார்பில் மருத்துவர் மேனகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து ஆளும் கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி, அதிமுக உள்ளிட்டவைகள் தமிழகத்தில் கூட்டணி ஒப்பந்தம், தொகுதி ஒதுக்கீடு போன்றவற்றில் அக்கட்சியின் சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பெயர் நேற்றைய தினம் வெளியானது. அதன்படி அதிமுக சார்பில் புதுமுகமாக தமிழ்வேந்தனும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தற்போது மக்களவை உறுப்பினராக உள்ள வைத்தியலிங்கமும் மீண்டும் களம் காண்கின்றனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரி பாஜக போட்டியிடும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் பாஜக சார்பில் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்தது. வேட்பாளர் பட்டியலில் அமைச்சர் நமச்சிவாயம், தொழிலதிபர் ராஜசேகரன், மாநில தலைவர் செல்வ கணபதி என பல்வேறு பெயர்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் இறுதியாக தற்போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை வேட்பாளராக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. தற்போது புதுச்சேரியின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக காங்கிரஸ் மாநில தலைவராகவும் எம்பியாக உள்ள வைத்தியலிங்கத்தை காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராகவும் எம்பியாக உள்ள வைத்தியலிங்கத்தை காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் எம்பி வைத்தியலிங்கம் பற்றி விரிவாக காண்போம். புதுச்சேரியில் மூத்த அரசியல்வாதியான வி. வைத்தியலிங்கம் எம்பி 1950இல் பிறந்தார். இவரது தந்தை வெங்கட சுப்பரெட்டியார் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் ஆவார். வைத்தியலிங்கம் தொடர்ந்து 40 ஆண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். 1971இல் இவரது அரசியல் பணியை துவங்கினார். 1985ஆம் ஆண்டு முதல் முறையாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1990, 1991, 1996, 2001, 2006 மற்றும் 2011 மற்றும் 2016 என 8 முறை எம்எல்ஏவாக தேர்வானார். 2 முறை புதுச்சேரி பேரவையில் அமைச்சராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் சபாநாயகராகவும் பணியாற்றியுள்ளார். 1991, 2008 என 2 முறை முதலமைச்சராக இருந்துள்ளார். 2016இல் சபாநாயகராக பணியாற்றிய வைத்தியலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2019இல் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 14 மக்களவை தேர்தலிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற வரலாற்றை பெற்றவர். 2023இல் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். 2024 மக்களவை பொதுத் தேர்தலில் மீண்டும் வேட்பாளராக களம் காணுகின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் ரூபாய் 17 கோடி நிதி ஒதுக்கி தரப்பட்டுள்ளது. இந்த நிதி முழுவதையும் செலவு செய்துள்ளார். இவரது பாராளுமன்ற வருகை 70% உள்ளது. பாராளுமன்றத்தில் நடைபெற்ற 28க்கும் மேற்பட்ட விவாதங்களில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார்.
2019 முதல் நடைபெற்ற 15 பாராளுமன்ற கூட்டத்தொடரிலும் பங்கேற்று 150க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டுள்ளார். 60க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர்கள் பதில் அளித்துள்ளனர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் டெல்லி முதல்வர் கைதானதை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் டெபாசிட் இழப்பார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தேர்தல் பணிகள் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கியதை கண்டித்தும், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும், அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கி எதிர்க்கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க மோடி அரசு அதிகாரிகள் மூலம் அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றனர் என்றும், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து இந்தியா கூட்டணி கட்சியின் செயல்பாடுகளை முடக்க முடியாது என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு கேட்டோம் என்றும், தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் டெபாசிட் இழப்பார் என நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரி விளையாட்டு வீரர்களை வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பிரச்சாரம் செய்ய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அதன் மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் அவர்கள் மாநில, மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற முழக்கத்தோடு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான மக்கள் தொடர்பு குறித்தும்,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வைக்க நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள விளையாட்டுத் துறைகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களை வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மாநில துணைத் தலைவர்கள் எஸ். விஷ்ணு, என். விசா ஏழுமலை மற்றும் மாநில செயலாளர்கள் ஏ. அருண்குமார், எம். கார்த்திக், பகி வடிவேலன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஜி. சந்தோஷ், சி. கர்ணன், எம். மதன், ஏ. ராம் பிரபாகர், வில்லியனூர் மாவட்ட தலைவர் கே. விஜயராஜ் மற்றும் உழவர்கரை மாவட்ட தலைவர் கே. அரவிந்த், நகர மாவட்ட தலைவர் எஸ். பாபு உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர்களின் பலனை கண்முன்னே பார்ப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர்களுக்கு வாக்காளர் பட்டியல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவரும் மக்களவை வேட்பாளருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியலை நிர்வாகிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து நிர்வாகிகளுக்கிடையே பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசிடம் இருந்து கடன் பெறாத நிலையில் 2 ஆண்டு கால என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரூபாய் 2650 கோடி கடன் வாங்கி உள்ளதாகவும், மேலும் அறிவித்த திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை புதுச்சேரியில் உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர்களின் பலனை கண்முன்னே பார்ப்பதாகவும் விமர்சனம் செய்த அவர், தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டங்களை பாஜக கொண்டு வந்துள்ளதாகவும், மேலும் அரசு ஊழியர் ஒருவர் கூட பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். பாஜகவிற்கு அதிகாரம் மற்றும் பணபலம் இருந்தாலும் மக்கள் பலம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் மீது தாக்குதல் நடத்திய நபருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரி பாகூர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயபாலன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். அதேபோல் பாகூர் பகுதி சாந்தி நகரை சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவரது மனைவி மீது விவாகரத்து வழக்கு தொடர்ந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். இதற்கு விஜயபாலனும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிலரும் காரணம் என முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனிடையே கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கன்னிக்கோவில் ரோட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் விஜயபாலன் தனியாக இருந்தபோது அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு ஸ்ரீதர் அவரை கத்தியால் தாக்கியுள்ளார். இதில் விஜயபாலனுக்கு கழுத்திலும் கன்னத்திலும் பலத்த வெட்டு காயம் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். இது குறித்து பாகூர் போலீசார் ஸ்ரீதர் மீது கொலை முயற்சி மற்றும் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்தது. இவ்வழக்கில் இறுதிக்கட்ட வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி மோகன் இன்று தீர்ப்பு வழங்கினார். இதில் ஸ்ரீதர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 5 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் புகைப்படம் அடங்கிய பேனர் வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பே இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அரசியல் கட்சி தலைவர்கள் படங்கள் அனைத்து இடங்களிலும் அகற்றப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பு மத்திய அரசுகளின் திட்டங்களை விளக்கும் வகையில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதில் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி, தென் சென்னையில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் படம் அடங்கிய பேனர் வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பே வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை படம் பிடித்து கொண்டிருந்த செய்தியாளர்களை கண்டு அவசரமாய் தலைவர்கள் படங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க வருகை புரிந்த சிபி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று மாலை 7:30 மணியளவில் ஆளுநர் மாளிகையில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்க உள்ளார். முன்னதாக தெலுங்கானாவில் இருந்து விமானம் மூலம் புதுச்சேரி விமான நிலையம் வந்தடைந்த ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். பின்னர் சாலை மார்க்கமாக ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ராதாகிருஷ்ணனுக்கு ஆளுநர் மாளிகை முன்பு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். பாஜக, காங்கிரஸ், அதிமுக என மும்முனை போட்டி. புதுச்சேரி வந்தார் புதிய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன். முதல்வர், அமைச்சர்கள் நேரில் சென்று வரவேற்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்ப்பு. செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.